எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறோம். அதுக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ சிக்கன். இதை நல்லா ஒரு 5-6 முறை நல்லா கழுவிக்குங்க. அப்பதான் அந்த சிக்கனோட அந்த நீச்ச ஸ்மெல்லு கொஞ்சம் போகும். இப்போ கடைசியாக கழுவி முடிச்சுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கணும். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்ல ஒரு முறை கழுவிக்கணும். அப்போ அந்த சிக்கனோட அந்த பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதையும் அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்துருக்கணும், ஒரு 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு மசாலா நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு 7-8 மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ அவங்கவுங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு. இதை நல்லா வறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் தேவையான மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கணும், 1 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம மசாலா வதக்கி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மிளகாய் தனியா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாய் தனியா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை மட்டும் போட்டுக்கணும். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துட்டு லாஸ்ட்ல இறக்கும் பொழுது இந்த மிளகு, சீரகம், சோம்பு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த மிளகு, சீரகம், சோம்பு இதை போட்டு ஒரு நிமிஷம் வறுத்து இறக்கிடணும். இறக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதில் நம்ம அந்த தேங்காயும் கசகசாவையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். வறுத்து வச்சது கொஞ்சம் ஆறி இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த தேங்காய் கசகசா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த வறுத்த மசாலாவை இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அப்போதான் மசாலாவுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இந்த சிக்கனில் வந்து போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சிடணும். கொஞ்சம் இந்த மசாலாவில் ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரச்சாரமாக இருக்கும். நல்ல மசாலாலாம் சிக்கன் உள்ள ஊறி இருக்கும். இப்போ நல்லா ஊற வச்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கணும். சோம்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வதங்கினோன்னே இந்த 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்க மசாலாவை, சிக்கன் மசாலாவை போட்டு பரட்டி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்னா இந்த சிக்கன் மசாலா இதில் போட்டுடணும். போட்டு கிளறும் போதே நல்லா செட்டிநாடு ஸ்மெல் வருது.
மசாலா வாசனை நல்லா கமகமான இருக்கு. இது கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க, இப்போ கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்பயே நல்லா வாசம் வருது. கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சு இறக்கிடணும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நல்லா இப்போ ஆவி போனோன்னு திறந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தேங்காய் கசகசா அரைச்சி வச்சுருக்க விழுதை ஊற்றிட்டு கிளறி ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடணும். சுவையான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி. தேங்காய் ஊற்றி இறக்கியாச்சு. மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிடலாம். நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.